வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் சூப்பர்மேன் படத்தோட ஃபைனல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரெஷர் குக்கர் மாதிரி ஹைப்பை இந்த அளவுக்கு ஏற்றி வச்சிருக்கீங்களாடா? தாறுமாறாக இருக்குங்க ட்ரெய்லரில் நிறைய விஷயங்களை ரிவீல் பண்ண மாதிரி எனக்கு தோணுது. அதே சமயத்தில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரஸுமே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஜேம்ஸ்க்கு என்ன பக்கவாக பார்த்து அடிக்கிறேன்னு நீ என்னென்ன காட்டணும், எதை காட்டக்கூடாது, எப்படி ஹைப் ஏற்றணும்னு சொல்லி எல்லா வித்தைகளையுமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க. தரமான ட்ரெய்லர் மறக்காம செக் பண்ணிவிட்டு உங்கள் தச்சக்கிழங்க பாருங்க. பிரேடன் பண்ணிடுவோமா? ஓப்பனிங் டாமினோ எஃபெக்டில் ஒரு டவர் கீழே விழுற மாதிரியும் அதை நம்ம சூப்பர்மேன் தாங்கி பிடிச்சி மக்களை காப்பாற்றுற மாதிரி தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கிட்டத்தட்ட அந்த டவர் ஆக்சிடென்ட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இல்லை. அப்போ மட்டும் சூப்பர்மேன் இருந்தால் எல்லாரையுமே காப்பாற்றிருப்பாடுறான் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. பட் இந்த டவர் விழுற அந்த இடத்துல ஏகப்பட்ட மக்கள் இருக்காங்க. எல்லாரையுமே சூப்பர்மேன் லிட்டரலி தன்னுடைய ஃபுல் பாடியை வச்சு காப்பாற்றுறாரு. ஐ மீன் தரையில் நின்றுக்கிட்டு அதை தூக்கி பிடிக்கல, தன்னுடைய முழு பாடியுமே பறந்துக்கிட்டே தூக்கி பிடிக்கிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. இதை தூக்கிட்டு அவர் பறந்து போவாரா இல்லை அவங்க தப்பிக்க வரைக்கும் பிடிச்சிட்டு பறான்னு தெரில. பட் அந்த இடத்துல தான் மியூசிக் கியூவை போட்டு சூப்பர்மேன் இருக்க வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாதுங்கிற மாதிரி கதையை ஆரம்பிக்கிறாங்க. பட் இதே சமயத்தில் சூப்பர்மேன் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரியும் தெரியுது. லைக் சூப்பர்மேன் அதை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக பிடிச்சிருக்க மாதிரி ஃபீல் ஆகல. ஸோ ஸ்டில் சூப்பர்மேன் இஸ் ஃபிகரிங் அவுட் இஸ் பவர்ஸுங்கிற மாதிரியும் போர்ட்ரே பண்ண பார்த்துருக்காங்க. நல்லாயிருக்கு. பட் காட் லெவலில் இருக்க சூப்பர்மேனை தான் இது வரைக்கும் நம்ம பல படங்களை பார்த்துருக்கோம். இந்த சூப்பர்மேன் நிறைய பேருக்கு அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அதை எப்படி கொண்டு போகிற ஜேம்ஸ்கன் பார்ப்போம். அப்படியே அந்த பக்கம் இந்த கோவக்கார பைபிள் லெக்ஸ் லூத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஃபாட்டஸ் ஆஃப் சால்ட்டியூட கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறான். ஏதாவது ஓடசல் வழியாக உள்ள நோஞ்சு வந்திருப்பான்னு பார்த்தா லிட்டரலி மெயின் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வரான். ஐ மீன் அந்த மெயின் கதவு வந்திருக்கிறது சூப்பர்மேன் தான் இல்லை ஒரு கிரிப்டோனியன் தான் சொல்லி பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகி ஓப்பன் ஆகுது. இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கிரிப்டோ அந்த பக்கம் சூப்பர்மேனை தரதானு இழுத்துட்டு போகும்போது வந்திருக்கிறது சூப்பர்மேன் தாடா அப்படின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிச்சோ, அதே மாதிரி தான் இங்கேயுமே ரெஜிஸ்டர் ஆகிற மாதிரி தெரியுது. மெயின் டோர் வழியாகவே அவ்வளோ தில்லா வரானா அப்போ அந்த ஃபாட்டஸ் ஆஃப் சால்ட்டியூட் எப்படி வேலை செய்யுதுங்கிற விஷயம் லெக்ஸ் லூத்தருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ பாசிபிளி ஒரு கூட யாரோ ஒரு கிரிப்டோனியன் இருக்கான்னு தானே அர்த்தம். ஒரே ஒருத்த மட்டும் தான் மூஞ்ச மறைச்சு நிற்கிறான், அல்ட்ராமேன். ஸோ இப்போதைக்கு அவனுக்கு அல்ட்ராமேனுங்கிற பேருமே லைட்டாக டீஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஜேம்ஸ் கன்மே அதை தான் வந்து பேசுகிற அந்த சமயத்தில் மேபி அது ஏன் சூப்பர்மேன் க்ளோனாக இருக்கக்கூடாது, அதுக்கான நிறைய ஹிண்ட்டை கொடுத்து தான் போயிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல நம்ம லெக்ஸ் லூத்தர் உள்ளே வந்து சூப்பர்மேன் பற்றினா மொத்த டீட்டெயில்ஸுமே எடுத்துக்கிறாரு. இங்கே தான் சூப்பர்மேனோட பவர்ஸ் வீக்னஸ் சொல்லி எல்லாத்தையுமே நம்ம கிட்ட ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு ஆல்ரெடி அதை பற்றி தெரியும். பட் இந்த இடத்துல சூப்பர்மேன் யார் எங்கேருந்து வந்தால் அவனுடைய பவர்ஸ் அண்ட் வீக்னஸ் சொல்லி எல்லாத்தையுமே லெக்ஸ் லூத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கிட்ட காமிக்க போகிறாங்கன்னு தோணுது. மேபி கிரிப்டனைட் அண்ட் ஃபேண்டம் ஜோன் பற்றின பல விஷயங்களுமே இந்த இடத்துல தான் லெக்ஸ் லூத்தர் தெரிஞ்சுப்பார் போல. இந்த இடத்துல சூப்பர்மேனுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே கொள்வேன். லைக் லூயிஸ் லேன் சூப்பர்மேனை வளர்த்தவங்க சொல்லி எல்லாருமே கொல்ல போகிறேன் அப்படின்னு சூப்பர்மேன் கிட்டே இந்த ஷாட்டில் அவர் சொல்கிறாரு. ஒரு ஏலியனை இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வளர்த்துருக்காங்களே, ஏலியனா நம்புறாங்களே, அப்படி ஒருத்தங்க இந்த உலகத்திலே இருக்கக்கூடாதுங்கிற அளவுக்கு லெக்ஸ் லூத்தர் யோசிக்கிறாரு. இவ்வளோ சாட்டிஸ்டாரா நீ? அண்ட் அந்த இடத்துல அவர் ஏதோ ஷிப்பில் போகிற மாதிரி தான் தெரியுது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஷிப்பை யாரோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுதுல. அது யாருன்னு இது வரைக்கும் நம்மளுக்கு கிளியராக கட்டாக புரியல. பட் இதுக்கு முன்னாடி அந்த பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கேரக்டர் வந்து டீஸ் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ஒயிட் மஷின் போல தான் இருந்தார். மேபி ஒயிட் மஷினாவோ அது இருக்க சான்சஸ் அதிகம். இவங்க அந்த போகிற இடம் குட்டி குட்டி பொட்டியாக அந்த மெட்டா ஹியூமன்ஸை அடைச்சி வச்சிருக்கக்கூடிய பாசிபிள் ஃபேண்டம் ஜோனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். பீஸ் மேக்கரில் அந்த குவாண்டம் சேம்பர்னு சொல்லி ஒரு இடத்த காமிச்சிருப்பாங்களே, அதோடைய மாடிஃபைடு வேர்ஷனாக ஃபேண்டம் ஜோன் இருக்கலாம். டிசி காமிக் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த சூப்பர்மேன் கிரிப்டோனியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த நெகட்டிவ் ஜோன் இந்த ஃபேண்டம் ஜோனை பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இது எப்படி புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க சுத்தம் ஐடியாவில். பட் இந்த ஃபேண்டம் ஜோனை சுற்றி தான் கதை கொஞ்சம் ஹெவியாக நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சூப்பர்மேனை இந்த இடத்துல அடைச்சி வச்சுட்டு சூப்பர்மேனை கெட்டவனா வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் லெக்ஸ் லூத்தரோட ஐடியாவாக இருக்கும் நம்புறேன். அண்ட் எல்லாருமே கொள்றேன்னு சொல்லும்போது அது சூப்பர்மேனுக்கு கோவத்தை கிளப்பாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை தொடர்ந்து அந்த கைஜு ஃபைட்டை கொஞ்சம் எலாபரேட்டாகவே காமிச்சிருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்குது. ஐ மீன் லைக் இதுக்கு முன்னாடி அந்த ட்ரெய்லரை விட இதில் அந்த கைஜுவை எப்படி அவர் டாச் பண்ணுறாரு, என்ன மாதிரி அந்த ஃபயர் எல்லாத்தையுமே டாச் பண்ணி அந்த கைஜு கூட சண்டை போடுறாருங்கிறத தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. தரமாக இருக்குங்க. முக்கியமாக அந்த ஃப்ளையிங் சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே வேற மாதிரி அப்படியே சூப்பர்மேன் கூடவே பறக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ட்ரெயிலர் முழுக்கவே நிறைய ஃப்ளையிங் சீக்வன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சூப்பர்மேனை அப்படி ஒரு ஃப்ளையிங் சீக்வன்ஸில் பார்த்ததே கிடையாது. வழக்கமாக வானத்தில் டப்புன்னு கிளம்பி போவார், பறப்பார், அவ்வளோதான் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல நம்ம சூப்பர்மேன் கூடவே பறக்க வச்சிருக்காங்க. ஐமேக்ஸில் பார்க்கும்போது இது ஒரு வித்தியாசமான பறக்கிற எஃபெக்டை நம்மளுக்கு கிரியேட் பண்ணணும் தாங்க தோணுது. நல்லா இருக்க ஒரு வித்தியாசமான விஷுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஜேம்ஸ் கன் கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. நிறைய பேர் இதை பார்த்தோன்னே PS2 PS5 கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்கப்பறம் சொல்கிறது எனக்கு புரியுது. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிராஃபிக்ஸை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். லைக் ஃப்ளாஷு, பிளாக் அடம் படத்தில் நிறைய இடங்கள்லாம் அந்த மாதிரி பறக்க சீக்வன்ஸ் வரும்போது அது கொஞ்சம் VFX ஒர்க்லாம் கம்மியாக ஒரு பொம்மை படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது அப்படி எனக்கு ஃபீல் ஆகல. மோர் லைக் ரொம்ப மெஜஸ்டிக்காக எனக்கு ஃபீல் ஆகுது. சூப்பர்மேன் அப்படியே பறந்து வந்து அவருடைய செஸ்ட் லைக் அந்த எம்பலம் அப்படியே லைக் ஒரு லோகோ மாதிரி ஃபார்ம் ஆகிறது எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஃபைனல் ஷாட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த பனிமூட்டத்துக்கு நடுவில் அவர் பறக்கிற சீக்வன்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. சூப்பர்மேனோட அந்த ஃப்ளையிங் பறக்கும்போதே அவர் சண்டை போடுறது எல்லாத்தையுமே ரொம்ப வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அதே மாதிரி கிரிப்டோ கூடவே ஒன்றா சேர்ந்த பக்கம் சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட சண்டை போடுற மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. லூத்தர் பாட்ஸை வச்சு சூப்பர்மேனை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க. மஞ்சள் கலரில் சூப்பர்மேனை கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா?
கிரிப்டோ வந்து அந்த பக்கம் மாஸ்கை கழட்ட சூப்பர்மேன் ஒரே பஞ்சு. அவர் நினச்சிருந்தா அந்த பஞ்ச் மூலிமா அந்த பைபிளோட தலையே பிச்சு எடுத்துருக்க முடியும். பட் இருந்தாலும் பல்ல மட்டும் உடைக்கக்கூடிய ஒரு பஞ்சு. அதுலேயுமே ஒரு 4th வால் பிரேக்கு. அந்த பல்லு வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் பட்டு டிங் டிங் சத்தம் வேற கேட்குது. என்னப்பா ஜேம்ஸ் கன்னு, சூப்பர்மேன் படத்தில் 4th வால் பிரேக்கா? இதை நான் எதிர்பார்க்கலண்ணே. இதை நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கல. அதை தொடர்ந்து சுற்றி லூத்தர் பாட்ஸ் நிற்க அது எல்லாத்தையுமே தன்னுடைய ஹீட் விஷனை வச்சு மொத்தமாக எரிச்சு சாம்பலாக்குறாரு. ஐ மீன் எந்த ஒரு கவலையுமே படலைங்க. பாசிபிளி இது எதுவுமே மனுஷனா இல்லை, எல்லாமே ரோபோட்ஸ் தான் அப்படிங்கிற தாட்டில் இருக்கிறாரோ. பிகாஸ் அந்த சாட்டில் பாருங்கள், லிட்டரலாக அந்த ஹீட் பீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தனோட உடம்புல பட்டு உள்ளே போய் வெளில வருது. அவன் செத்துட்டான், அவ்வளோதான். ஒன்று இது ஒரிஜினல் மனுஷங்களாக இல்லாமல் ஹோலோகிராம்ஸாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். காமிக்கில் அந்த மாதிரி சம்பவம் செஞ்சிருக்காரு லெக்ஸ் லூத்தர். ஹோலோகிராமை வச்சு நம்ம சூப்பர்மேனை கெட்டவனாக ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காரு. அப்படி இல்லைனா இங்கே இருக்க அந்த லூத்தர் பாட்ஸ் எல்லாமே பாசிபிள் ரோபோட்ஸாகவும் இருக்க சான்சஸ் இருக்கு. என்ன பண்ண போகிறாங்க தெரில. ஏதோ நல்லபடியாக போனால் சரி. பட் கண்டிப்பாக நம்ம சூப்பர்மேன் அதிகமான ஹீட் விஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த ட்ரெயிலரில் காமிச்சிருக்காங்க. அதனாலேயே அவர் கண் வந்து சோறாக இருக்குன்னு நம்புகிறேன். அதிகமான ஹீட் விஷன் யூஸ் பண்ணால் இந்த சூப்பர்மேனோட கண்கள் எல்லாமே லைக் இந்த மாதிரி கருவலை வந்த மாதிரி ஆகிடுமோ, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இப்படியே சூப்பர்மேனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் கிளார்க் கென்ட்டா மாதிரி அத்தனை நாள் வேலைக்கு போகும்போது என்னப்பா உனக்கும் சூப்பர்மேனுக்கு ஒரே மாதிரி மாஸ்க் இருக்குன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா, பழைய சூப்பர்மேன் காமிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டாக டீஸ் பண்ணியிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு சூப்பர்மேனுக்கு இது ஒரு பவர். இதையே ஒரு வீக்னஸாக ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கண்ணு கருவலையம் வந்ததுக்கு வேறு ஏதாவது காரணம் சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஹீட் விஷன் தான் காரணம் சொன்னாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு தோணுது. பார்க்கலாம். அந்த கைஜு ஃபைட்டில் ஆப்வியஸாக இந்த டிசியூ சம்மந்தப்பட்ட சில விஷயங்களை டீஸ் பண்ணியிருக்காங்க. பிக் பெல்லி பர்கர் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நியூஸ் ஓடிட்டுருக்கேன். மெட்ரோபாலிஸ் ஸ்கூல்னு போட்டிருக்காங்க. மேபி கைஜு ஃபைட் நடக்கிறதுனால ஸ்கூல் எல்லாத்துக்குமே லீவ் விட்டாங்க போல. இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸில் இருந்தால் வாரத்துக்கு ஒரு 2-3 லீவ் இந்த சூப்பர் ஹீரோ ஃபைட்டாலே கிடைக்கும். மிஸ் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து வர இந்த சீனு அல்டிமேட்டாக இருக்குது. யாரோ ஒருத்தன் ஹீட் விஷனை சூப்பர்மேன் மேலேயே யூஸ் பண்ணுறான். அவனோட முகத்தை லைட்டாக ரிவீல் பண்ணியிருக்காங்க. முடி இருக்குது, முகம் ஒயிட்டாக இருக்குது. முடி முகம் ஒயிட்டு இது ரெண்டுத்தையுமே மேட்ச் பண்ணி பார்த்தா அது நிறைய பேருக்கு லோபோ மாதிரி ஃபீல் ஆகலாம். எல்லாருக்குமே தெரியும் சூப்பர் கேர்ள் படத்தில் நம்ம லோபோ வர போகிறாரு, ஜேசன் மோமோ வர போகிறாரு. அதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இந்த படத்தில் நம்ம அல்ட்ராமேனியே லோபோவை கூட்டு வந்துருவாங்களோ? என்னடா நடக்குது இங்கே? அல்ட்ராமேனஸ் லோபோவா? செட் ஆகாதேடா. அதுவும் லோபோ இம்மோட்டல் மாதிரி தாங்க. லைக் அவனால் சாக முடியாது. பட் ஹீட் விஷன் பவர்லாம் கிடையாது. ஹீட் விஷன் இல்லை லோபோவுக்கு. மேபி மாடிஃபை பண்ணப்பட்ட லோபோன்னு சொல்லுவாங்களோ? எனக்கு என்னமோ இங்கே இருக்குது லோபோவாக இல்லாமல் மேபி லைக் நம்ம சூப்பர்மேனோட க்ளோனாக இருக்க வாய்ப்புகள் இருக்க போல தான் தோணுது. பட் ஒயிட் ஸ்கின் இருக்க அந்த சமயத்தில் ஒயிட் ஸ்கின் சூப்பர்மேன் காமிக்கில் இருக்காரான்னு கேட்டிங்கன்னா எஸ், பிசாரோ. அண்ட் அவனும் டெக்னிக்கலாக லெக்ஸ் லூத்தரால் உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டருங்கிற மாதிரி சில இடத்துல போர்ட்ரே பண்ணப்பட்டிருப்பாரு. அப்படி பார்த்தா ஒருவேளை ஏன் அந்த அல்ட்ராமேன் சூப்பர்மேனோட க்ளோன் பிசாராவாக இருக்கக்கூடாது? நிறைய பாசிபிலிட்டி இருக்குங்க. சூப்பர்மேனுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. முக்கியமாக ஒரு பேஸ்பால் ஃபீல்ட் ஃபைட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. போன டெய்லருமே காமிச்சிருந்தாங்க. இந்த டெய்லரில் சூப்பர்மேனே தள்ளிட்டு போகிற மாதிரி அமைஞ்சிருக்கு. சூப்பர்மேன் கவுண்டர் பண்ணிடுறாரு தான். அது தொடர்ந்து மாஸ்க் ரிவீல் ஆன அப்புறம் அந்த ஃபைட் இன்னும் உச்சக்கட்டத்தை அடையுது போல். லிட்டரலாக ஹீட் விஷன்லாம் யூஸ் பண்ணுறாரு. அண்ட் அந்த மொத்த மெட்ரோபாலிஸும் பொழந்து அடியில் அந்த ஃபேண்டசம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் அண்ட் அந்த கேரக்டர் சண்டை போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நானுமே முடிஞ்ச அளவுக்கு மொத்த ட்ரெய்லருமே ஸ்லோ டவுன் பண்ணி பார்த்தேங்க. முகம் தெரியல, முகத்தை வேணும்னே பிளர் பண்ணியிருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்காங்க. பட் அதே சமயத்தில் அந்த பைபிளுக்கு முடி இருக்குது, ஒயிட் ஸ்கின்ங்கிற முறைக்கொண்டு ரிவீல் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்னல, நிறைய விஷயங்களை காமிச்சிருக்காங்க, நிறைய விஷயங்களை காமிக்காமல் மறைச்சிருக்காங்க. பக்கவாக விளையாடுறேன்னு நீ ஜேம்ஸ் கன்னு. எனக்கு என்னமோ அது சூப்பர்மேனோட க்ளோனாக இருக்கும் போல தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா சூப்பர்மேனுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இருக்குது, ஹீட் விஷன் இருக்குது. ஹீட் விஷன் ஒன்றே போதும் நம்புகிறேன் சூப்பர்மேனோட க்ளோன் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பட் இது எப்படி வேணாச்சும் அவங்க ப்ளே பண்ணலாம். கடைசியில் ஒரு ரோபோட்டா அது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஆனால் சூப்பர்மேனுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த் இருக்கே. குழப்புறாங்களே என்னைய, குழப்புறாங்களே. உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? சூப்பர்மேனோட க்ளோனா லோபோவா உங்கள் தாச்சா மறக்காம கீழே காமிடுங்க. ஆனால் பயங்கரமாக டீஸ் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து நிறைய ஃபேண்டம் ஜோன் சீக்வன்ஸை காமிச்சிருக்காங்க. லிட்ரலி மெட்ரோபாலிஸ் போலக்க மெட்ரோபாலிஸ் கீழே அந்த ஃபேண்டம் ஜோன் ஓப்பன் ஆகிற மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபேண்டம் ஜோனு இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன், பட் இதுக்கு வேற ஒரு பேர் கொடுக்கலாம். இங்கே தான் ஏகப்பட்ட மெட்டா ஹியூமன்ஸை அடைச்சி வச்சிருக்க மாதிரி தெரியுது. அண்ட் பாசிபிளி இது கிரிப்டோனியன் டெக்லேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு ஜோனாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். அதான் அந்த சால்டியூட்டுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம லெக்ஸ் லூத்தர் போய் உள்ள இருக்க அந்த டெக்னாலஜி எல்லாத்தையுமே ஆட்டையை போட்டு கிரிப்டோனியன் டெக்னாலஜி வச்சு இந்த ஜோனை உருவாக்கியிருப்பாரோ என்னமோ, இல்லை ஆல்ரெடி இருக்க ஜோனை அவர் கேப்சர் பண்ணுற மாதிரியும் சொல்லப்படலாம். இங்கே நம்ம சூப்பர்மேனே கொண்டு வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. பின்னாடி நம்ம மெட்டாமார்ஃபோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. மெட்டாமார்ஃபோ டெக்னிக்கலாக ஒரு ஆன்டி ஹீரோ தான், அவன் கெட்டவன்னு சொல்ல முடியாது. பட் இந்த இடத்துல எனக்கு என்னமோ லெக்ஸ் லூத்தர் நம்ம மெட்டாமார்ஃபோவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறாரு. என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? புள்ள பாசம் தான். அப்பா புள்ள பாசத்தை அவன் ட்ரிகர் பண்ணியிருக்கான். பிகாஸ் இந்த ஷாட்டில் அடிக்க பாருங்க, நம்ம சூப்பர்மேன் கையில் ஒரு குழந்தை இருக்குல்ல, அந்த குழந்தை வேறு எந்த குழந்தையும் கிடையாதுங்க. மெட்டாமார்ஃபோட பையன் பேபி ஜோயி, இல்லைனா ஜோயி மேசன் சொல்லுவாங்க. இவனுக்கும் ஸ்டாகோட பொண்ணு சாஃபியருக்கும் பிறந்த குழந்தை. மெட்டாமார்ஃபோட உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸால் உருவாக்கப்பட்டது. ஐ மீன் அவன் நினச்சானா உடம்பை எந்த ஒரு எலிமெண்ட்டாகவும் மாற்ற முடியும்.
அதாவது மெட்டாமார்ஃபா நினைச்சா தன்னுடைய உடம்பை கோல்டாக மாற்ற முடியும். ஆனால் பேபி ஜோயோட பவர் அப்படியே ஆப்போசிட். தான் உடம்பை மாற்ற முடியாமல் அவன் ஏதாவது ஒரு பொருளை தொட்டானா அந்த பொருள் கோல்டாக மாறிடும். புரியுதா? நாட் ஒன்லி கோல்டு, வேறு எந்த ஒரு எலிமெண்ட்டாக வேணாச்சு அவனால் ஒரு பொருளை மாற்ற முடியும். இந்த விஷயம் நம்ம லெக்ஸ் லூத்தருக்கு தெரிஞ்சு அந்த பேபி ஜோயை தன் கண்ட்ரோலில் வச்சு நான் சொல்கிற வேலையை நீ செய்யலைனா கோயில அந்த குழந்தைய கொண்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மெட்டாமார்ஃபோ வேலை வாங்கிட்டு இருக்காரு தான் தோணுது. அது எப்படி நம்ம சூப்பர்மேன் கண்டுபிடிச்சி காப்பாற்றிறாரு போல. ஸோ ஆரம்பத்தில் மெட்டாமார்ஃபோ வில்லனாக வர மாதிரி இருந்தாலும் நடுவில் ஒரு பாசிபிள் நம்ம சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுவார் போல தாங்க தோணுது. லெக்ஸ் லூத்தர் குழந்தைய கொள்கிற அளவுக்கு கொடூரமானவனடா நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த ட்ரெயிலே காமிச்சிருப்பாங்களே, சூப்பர்மேனுக்கு சப்போர்ட் பண்ணுற எவனாக இருந்தாலும் கொள்ளுங்கடா அப்படின்னு வந்து கிளம்பியிருப்பாரு. ஐ மீன் லிட்டரலாக தான் உலகத்தில் வாழக்கூடிய தாயின மக்களையே ஒரு ஏலியனுக்காக கொல்ல போயிருக்காரு இந்த மனுஷன். சூப்பர்மேனுக்கு சப்போர்ட் பண்ணுற எவனாக இருந்தாலும் கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம நினச்சதை விட பயங்கரமான ஒரு சூப்பர் வில்லனாக இருப்பான் போலியே. காமிக்கில் ஆக்சுவலாக லெக்ஸ் லூத்தர் தன்னை தான் மக்கள் கொண்டாடணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நார்சிஸ்டிக் கேரக்டர். அதை கொஞ்சம் ஓடு பண்ணி தனக்கு சப்போர்ட் பண்ணாத எவனும் உயிரோடு இருக்கக்கூடாதுங்கிற ஒரு டிக்டேட்டர்ஷிப் கேரக்டராக மாற்ற ட்ரை பண்ணுறாங்க போலங்க. அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டோனை கொடுக்கும். ஸோ லெக்ஸ் லூத்தரை ரொம்ப பயங்கரமாக போர்ட்ரே பண்ண பார்க்குறாங்க. இந்த இடத்துல சூப்பர்மேன் நான் இருக்க வரைக்கும் எதுவும் நடக்காதரா அப்படின்னு சொல்லி உள்ளே இருக்கவங்க எல்லாருமே காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு போல. கீழே கட்டமாக போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஃபேண்டம் ஜோன் எந்த வகையில் மெட்ரோபாலிஸை பாதிக்க போகுதுன்னு தெரியல. பட் இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மெட்ரோபாலிஸை ரெண்டாக பொழக்குது. கீழே நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்பேஸ் அண்ட் குவாண்டம் ஜோன் ஸ்டைலில் தான் ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்த இடத்துல நம்ம அல்ட்ராமேன் ஃபைட் கூடவே சேர்ந்து இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் லிட்டரலாக அந்த மொத்த மெட்ரோபாலிஸுமே முதுகில் சுமந்துட்டு இருக்கார் போல். கீழே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டல் மெட்ரோபாலிஸை உள்ள இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. சூப்பர்மேன் அந்த மெட்ரோபாலிஸை முதுகில் சுமந்துட்டு இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. மிஸ்டர் டி என்னடா விளையாடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் பார்த்தா விளையாடிட்டு இருக்க மாதிரி யாராவது தெரியுதுன்னு சொல்லி சூப்பர்மேன் அது கொஞ்சம் சமாளிக்கிறாரு. ஸோ மிஸ்டர் டி எட்டி பார்க்குறாரு. அதே சமயத்தில் இந்த பக்கம் சூப்பர்மேன் திரும்பி மேலே பார்க்குறாரு. விச் மீன்ஸ் லைக் சூப்பர்மேனுக்கு முதுக்கு பின்னாடி தான் அந்த மெட்ரோபாலிஸ் இருக்குது. அந்த முழு மெட்ரோபாலிஸுமே தூக்குற அளவுக்கு சூப்பர்மேன் ஸ்ட்ரென்த்தானவரான்னு தெரியல. ஐ மீன் இந்த சமயத்தில் இந்த சூப்பர்மேனை பற்றி பேசுகிறேன். பட் கீழே ஏதோ ஒரு போர்ட்டல் ஒர்க் ஆகிட்டு இருக்கலாம். மேபி அது அகைன் நெகட்டிவ் ஜோன் போர்ட்டலாக இருக்க சான்சஸ் அதிகம். அது மெட்ரோபாலிஸே இழுக்கிற மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. ஸோ லெக்ஸ் லூத்தர் அவனையே அறியாமல் மொத்த மெட்ரோபாலிஸுமே அழிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை கிரியேட் பண்ணி விட்டான் போலங்க. தெரியாத விஷயத்தோட விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறது புரியுதாடா லெக்ஸ் லூத்தரு? ஏன்டா இப்படி பண்ணுற? டெரிஃபிக் இந்த இடத்துல நம்ம சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ ஆரம்பத்தில் அவர் வந்து ஜஸ்டிஸ் கேங்கோட ஒரு மெம்பராக தான் வரப்போகிறாரு. ஹாக் கேர்ள், டெரிஃபிக் அண்ட் நம்ம கிரீன் லேண்டன் 3 பேருமே ஒரே டீமில் தான் இருக்க போகிறாங்க. பட் நடுவில் அவர் நம்ம சூப்பர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி வருவார் நம்புகிறேன். பிகாஸ் இந்த ஷாட்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஜினியர் அல்ட்ராமேன் ஒன்றா சேர்ந்து சூப்பர்மேனை அடிக்க அந்த இடத்துல நம்ம டெரிஃபிக்கும் சண்டை போட்டு மைக்கு வந்து கிடக்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்தில் டெரிஃபிக் இந்த சூப்பர்மேன் சப்போர்ட்டராக மாட்டுவார் போலங்க. பட் கடைசி வரைக்கும் நம்ம கிரீன் லேண்டன் சூப்பர்மேன் சைடில் வர மாட்டார்னு நம்புகிறேன். இந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா மேக்கவும் பிக் ப்ளூ அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த முடிவு எடுத்தால் உன்னை சப்பையாக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் மிரட்டுறாரு சூப்பர்மேனை. அது ஒரு க்ரீன் டோமுக்குள்ளே தன்னுடைய இந்த லேண்டன் ட்ரிங்கை வச்சு ஒரு க்ரீன் ஷீல்டே உருவாக்கி வச்சிருக்காரு சூப்பர்மேன் தப்பிக்கக்கூடாதுன்னு. க்ரீன் லேண்டன் ஒரு வெறுக்கக்கூடிய கேரக்டராக மாற்றி விட்டுருவாங்களோ. இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஃப்ளிப் பண்ணுறாருங்க. புரியுதா? மிட் ஃபிங்கர் காட்டுறாரு. ஏப்பா இந்த படம் PG-13 தானே, என்ன இதெல்லாம்? அண்ட் க்ரீன் லேண்டன்ஸ்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் காய் கார்ட்னர் அந்த ரூல்ஸுக்குள்ளே அடங்காதவர். இஸ் மோர் லைக் அ டூஷ் பேக், தக்கு, சல்லி பையன் சொல்லுவாங்க, சல்லி பையவை. அதை நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. அகெயின் எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரில. ஹாக்கலை எங்கேயுமே டீஸ் பண்ண மாதிரி தெரியல. ஸோ ஹாக்கல் சூப்பர்மேன் சப்போர்ட்டரா இல்லை கிரீன் லேண்டர் சப்போர்ட்டரான்னு சொல்லி பொறுத்தது பார்க்கணும். இவங்க எல்லாருக்குமே மொத்தமாக ஃபன் பண்ணுறது லார்ட் மேக்ஸ்வெல் லார்ட். அதை இந்த இடத்துல டீஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேடியத்தையுமே ஃபன் பண்ணியிருக்கிறது லார்ட் டெக் தான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாட்டில் அடிக்க பாருங்கள், நம்ம லூயிஸ் லேன் அவங்க கூட இருக்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே மிஸ்டர் டெரிஃபிக்கோட அந்த ஷிப்ல ஏற்றி கிளம்பும்போது பின்னாடி இருக்க அந்த ஜிம்மி யூஸ் பண்ணுற அந்த லேப்டாப் லார்ட் டெக் லேப்டாப். நம்ம ஊர் எலான் மஸ்க் மாதிரி அந்த ஊரில் அவன் எல்லா டெக்னாலஜிக்கலையுமே கை விட்டுருக்கான் போலங்க. இதுக்கு முன்னாடி காமிச்சிருக்க அந்த ட்ரெய்லர்ஸை விட இது ரொம்பவே ஹியூஜாக இருக்குது. லைக் நம்ம எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடக்கிற மாதிரி தோணுது. பட் அகைன் இது எல்லாத்தையுமே ரிவீல் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஏன்னா இதெல்லாம் படத்தில் பார்த்துட்டு தான் என்னடா இவ்வளோ பிரமாண்டமாக இருக்குது படம் அப்படிங்கிற தாட் தான் வந்திருக்கும். ட்ரெய்லரில் பார்த்துட்டு போகும்போது இதெல்லாம் ஆல்ரெடி ட்ரெய்லரில் காமிச்சிட்டாங்களேங்கிற தாட் வராது. அண்ட் சூப்பர்மேனை ரொம்பவே ஜோஃபியலாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம சூப்பர்மேனை ஒரு காட் லைக் பீங்க ரொம்பவே கம்மி டைலாக்ஸ் பேசக்கூடிய ஆளாக தான் பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் அவர் ரொம்பவே ஃபன்னாக ஜாலியாக மற்றவங்க கூட ஹாப்பியாக பேசுகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. தான் உடம்பு சரியாயிட்டு வெளில வரும்போது நீங்கள் இப்போ சண்டைக்கு போகக்கூடாதுன்னு சொல்ல, நான் சண்டைக்கு போயே தீருவேன் அப்படின்னு தன்னுடைய பாஸ் கூடயே சண்டை போட்டு போகிறாரு அந்த மனுஷன். ரொம்ப ஃபன்னாக பேசுகிறாரு, ஜோவிலாக இருக்கார், ஃப்ரெண்ட்லியாக இருக்கார். இது தாண்டா நம்ம பார்த்து வளர்ந்த சூப்பர்மேன். ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பியஸ்ட் பர்சன், ஆப்டிமிஸ்டிக் பர்சன், காமிக் அக்யூரேட் சூப்பர்மேன் இவர் தான். டிசி ஃபேன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ண முடியும். ஆனால் ஜென்ரல் ஆடியன்ஸ் இது வரைக்கும் சூப்பர்மேனை ஒரு காட் லெவல் பீங்காக கம்மி வார்த்தைகள் பேசக்கூடிய ஒரு கேரக்டர் தான் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு எப்படி இது வந்து கன்வே ஆக போகுதுன்னு தெரியல. இவங்களுக்கு அக்செப்ட் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்தாலும் அந்த மொத்த கதையுமே அவங்கள கன்வின்ஸ் பண்ணிடுச்சுன்னா ஒரு வித்தியாசமான பாயிண்ட் ஆஃப் வியூவை இந்த சூப்பர்மேன் படம் கிரியேட் பண்ணும் மக்கள் மத்தியில். பார்க்கலாங்க அந்த ரெவல்யூஷனரி வித்தியாசமான ஐடியாவை இந்த படம் உருவாக்குதா இல்லையான்னு. எனக்கு என்னமோ அந்த படம் பந்தயம் அதிகம் போல தான் தோணுது. உங்களுக்கு எப்படி? உங்களுக்கு இந்த டேல பிடிச்சிருக்கா இல்லையா? உங்களை தாட்ஸ்களோட வீஸ் எல்லாத்தையுமே மறக்காம காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. உங்களை நல்ல ஒரு ஆசமான ஒரு லைம் இப்போ தெரியும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.